ஓகே, நெக்ஸ்ட் பை சார்ட். பை சார்ட்ல மிக்ஸ்டு 2-3 பை சார்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம இண்டிவிஜுவலா எப்படி சால்வ் பண்றதுங்கிறது இப்ப பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போவோம் இன்னும். ஸோ பை சார்ட்ல மட்டுமே ஒரு 3 டயக்ராம் இப்போ கொடுக்க போறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பார்த்து குயிக்கா ஸ்பீடா சால்வ் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஓகே, ரைட். கவனிங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். ஓகே, கரெக்டாக வியூ ஆகுதுங்களா? ரைட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஹெட்டிங் மட்டும் பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிரேக்கப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம் பாருங்க, பிரேக்கப் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் who recently got promoted in each department. இந்த இடத்துல செகண்ட் டயக்ராம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ரமோஷன் வாங்குனவங்கள மட்டும் கொடுத்திருக்காங்க. breakup of number of employees who recently got promoted in each department. ப்ரமோஷன் வாங்குனவங்க மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, செகண்ட் வந்து ப்ரமோஷன் வாங்கினவங்க மட்டும், அது தனியா இது தனியா. அண்ட் தேர்ட் பாருங்க, பிரேக்கப் ஆஃப் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஒர்க்கிங் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் மேல் மட்டும் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? இதுல நீங்க தப்பு பண்ற விஷயத்த நான் இனிஷியலாவே நான் சொல்லிடுறேன், அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா, கவலையே பட வேண்டாம், எது நமக்கு ஜூம் பண்ணுமோ அதை நான் கிளியரா காட்டிடுறேன். ஸோ பிரேக்கப் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஒரே நிமிஷம் breakup of the number of males working in each department அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ இதுல வந்துட்டு நமக்கு ப்ரொடக்ஷன்ல வந்து 50% ஒர்க் பண்றாங்க. இப்போ ப்ரொடக்ஷன்ல வந்து 50% ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ரிமைனிங் 50% ப்ரொடக்ஷன்ல மேல், அப்போ ரிமைனிங் 50% ஃபீமேலா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? 50% மேல், அப்போ ரிமைனிங் வந்து 50% ஃபீமேல்னா கிடையாது. ஏன்னா ரிமைனிங் 50% யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஐடி. ஓகே, ஸோ நீங்களா என்ன பண்ணிக்க கூடாதுன்னா இந்த வேல்யூல இருந்து, அதாவது இங்க கொடுத்துருக்காங்களே 2040ல 50% எவ்வளோ 1020, அப்போ 1020 மேல் இருப்பாங்க, 1020 ஃபீமேல் இருப்பாங்க கிடையாது. ஓகேங்களா? அவங்க இந்த டயக்ராமே வெறும் மேல் மட்டும்தான். 2040 ஃபுல்லாவே வெறும் மேல், அதுல 50% ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க. ஓகே, அதுல 5% அக்கௌண்ட்ஸ்ல இருக்காங்க, 15% வந்து மார்க்கெட்டிங்ல இருக்காங்க, 10% ஹெச்ஆர்ல இருக்காங்க, ஐடில வந்து 20% இருக்காங்க. ஸோ டோட்டலா 1040. ஓகே, 50% மேல்ங்கிறனால ரிமைனிங் 50% ஃபீமேல் எடுத்துக்கூடாது. ரிமைனிங் 50% அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எத்தனை மேல் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா என்னன்னு? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இன்னும் நம்ம ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கிளியரா தெரியும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற 3 டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரைட். ஸோ 2 கொஸ்டினா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, in half of the number of employees, okay, half of the number of employees who got promoted the IT department were males. What was the approximate percentage of males who got promoted from the IT department? Okay, if half of the number of employees who got promoted from the IT department were males, இது வரைக்கும் ஒரு கண்டென்ட். ஓகே, கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் what was the approximate percentage of அப்புறம் கொடுத்துருக்கிறது அதர் கண்டென்ட், மேல் who got promoted from IT. இங்கே கிளியர் ஆயிருங்க, அப்புறம் டயக்ராம் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாங்க. half of the number of employees who got promoted from IT department. அப்போ ப்ரமோஷன் இருக்கு இல்லையா, ப்ரமோஷன்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள பாதி பேர் மேல் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் கண்டுபிடிக்கணும், இதுல ஹாஃப் எடுக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் வேலை. ப்ரமோஷன் காலம்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எத்தனை பேர்.
ஓகே, தென் அதர் திங் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்று வந்து டிவைடட் பை மேல்ஸ் ஹூ காட் ப்ரொமோட்டட் ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட். அப்போ இங்க என்ன பார்க்கணும்னா, மேல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுல ஐடி டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். இதுதான், இதுக்கு கண்டுபிடிச்சி இன்டூ 100 போட்டால் ஆன்சர் வந்துருமா? கிளியரா இங்க பார்த்துட்டு டயக்ராம் போலாம். ஓகே, ஸோ ப்ரமோஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து 26% ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்க? 1200 1200 பேர்த்துல 26% வந்து ப்ரமோஷன் வாங்கினவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா இதுல பாதி தானே கேட்கறான், half of then சொல்லிட்டான் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா கண்டுபிடிக்கும் போதே 13% கண்டுபிடிச்சிருங்க. 13% ஆஃப், ஓகே, 13% கண்டுபிடிச்சா போதுமா? 1200 பேர்ல. நல்லா கவனிங்க, 1200 பேர்ல 10% எவ்வளோ? 120. 1% 12, ரைட்டா? 10% 120, 1% வந்து 12னா 3% என்ன வரும்? 3%, 36 வருமா? ஸோ 156, 156 பேர் தான் அவன் சொல்ற நம்பர். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, ஸோ ப்ரமோஷன்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல பாதி பேர் எத்தனை அப்படின்னா 156. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன், 156. அடுத்தது மேல்ஸ் இன் ஐடி. ஸோ இது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துலாம். மேல் இங்க இருக்காங்க இல்லையா? ஸோ பாருங்க, மேல் ஐடி டிபார்ட்மெண்ட்ல மேல் எத்தனை? 20% இருக்காங்க. ஓகேவா? அப்போ 20% 2040, இதுல வந்து 10% 204 இல்லையா? 204. அப்போ இன்னொரு 10% என்ன வரும்? இன்னொரு 204 ஆட் பண்ணீங்கன்னா 804. ஸோ 408, கரெக்டா? ஸோ அது வந்து 408. ஸோ டைரக்டா 408 அப்படின்னு எழுதி இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துடும். ஸோ இது சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹாஃபாக எடுத்து கட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ போட்டு சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்னு. 20 seconds டைம். ஸோ அகைன் இங்கே கொஸ்டின்ல அப்ராக்சிமேட்டுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கான், கவனிச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட் இஸ் நத்திங் பட் எக்ஸாக்டா 38 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டா? 38 பாயிண்ட் சம்திங் வரும், 24 என்னமோ வரும். ஸோ ஆன்சர் வந்து 38 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா இந்த கொஸ்டின்? அண்ட் 408 அப்படிங்கிறது 100%. ஓகேங்களா? இதுல 156ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? இதுதான் கொஸ்டின் கேட்குறான். நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்க, ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கனாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். 408ல 10% 40, 400ன்னு வச்சுக்கோங்களேன், 10% 40, கரெக்டா? அப்போ 156னா 30% எவ்வளவு வரும்? 120 வருமா? 120. அப்போ 3 times வரும். அப்போ 3 times சம்திங் தான் நம்மளோட ஆன்சரா வருங்கிறத நீங்க கெஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க சால்வ் பண்ணி கூட ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் போட உங்களுக்கு அந்த ஸ்பீடெல்லாம் வரும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஒர்க்கிங் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் டுகெதர்? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஒர்க்கிங் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் டுகெதர்? ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ண சொல்றாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபீமேல்ஸ் கண்டுபிடிக்கணும் ப்ரொடக்ஷன்லையும் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்லையும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிற மேல் கண்டுபிடிக்கணும். இதில் எவ்வளோ மேல் இருக்காங்க, இதில் எவ்வளோ மேல் இருக்காங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டோட்டல்லேருந்து ஃபீமேல் மைனஸ் பண்ணி எடுக்க முடியும். சரி, இங்கே பாருங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல 50% மேல். அப்போ மேல் மட்டும் எவ்வளோ இருக்காங்கன்னா 2040 டோட்டல். இதில் 50% வந்து மேல் அப்படின்னா 1020. இதுதான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேல். ஓகேங்களா? இதே மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல 15% மேல். ஓகேவா? இதுல 10% வந்து 204, அப்புறம் 5% வந்து 102, 603, இப்போ 306. அப்போ 306 வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மேல். ஓகேங்களா? அப்போ இங்க 1020 மேல் இருக்காங்க, 306 மேல் இருக்காங்க. இதை எடுத்துட்டு எங்க வரணும்னா இங்க வரணும். அதாவது மொத்தமா இங்க எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ்ல எத்தனை பேர் வேலை செய்றாங்களோ அதுல இருக்க மேல் மைனஸ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது ஃபீமேலா இருக்கும். கரெக்டா? இங்க பாருங்க, ப்ரொடக்ஷன்ல 35%
ஆஃப் 3600 வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அப்போது 35% ஒர்க் பண்ணுறாங்கன்னா 35% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 18% ஆஃப் 3600 கண்டுபிடிக்கணும். எங்கே இது ரெண்டையும் கண்டுபிடிங்க. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1020வையும் 306ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபீமேல் எவ்வளோன்னு கிடச்சிருவாங்க. Fast. Okay. So 1260 35%, 18% வந்து 648 கிடைச்சிருக்குங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, சிம்பிள். இப்போ 1260 இருந்து 1020 மைனஸ் பண்ணுங்க. இது வந்து டோட்டல். ஓகேங்களா? இது வந்து மேல் மட்டும். அப்புறம் மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? ஃபீமேல் மட்டும் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே 648ங்கிறது டோட்டல். இதில் எனக்கு மேல் மட்டும் எவ்வளோ இருக்காங்கன்னா 306. அதை மட்டும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா இங்கே 243. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இதில் வந்து ஃபீமேல் 240 இருக்காங்க, இங்கே 342 இருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே 2, 4 + 4 8, 3 + 2 5. ஸோ 582 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபீமேல். புரியுதுங்களா? ஸோ இங்கே கொஸ்டின் பாருங்க, 582 தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேல் கண்டுபிடிக்கிறேன். டோட்டல்ல இருந்து மேல் மைனஸ் பண்ணாதான் ஃபீமேல் கிடைக்கும். புரியுதுங்களா? ரைட், அடுத்து போலாமா? Okay, next 2 questions, 3 and 4. Okay,
Question பாருங்க, what will be the angle made at the center by the sector showing the number of males in marketing department? ஒண்ணுமே இல்லைங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. ஆங்கிள் அப்படிங்கிறது எங்க கேட்பாங்க அப்படின்னா பை சார்ட்ல மட்டும்தான் கேட்பாங்க. பை சார்ட்ல மட்டும்தான் ஆங்கிள். ஏன்னா பை சார்ட் எப்படி இருக்கு, நமக்கு கம்ப்ளீட் ரொட்டேஷனா. ஸோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல ஆங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்பாங்க. ஸோ எப்போ ஆங்கிள் கேட்டாலும் ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது. அவங்க எதுக்கு ஆங்கிள் கேட்குறாங்க? சென்டர் பை தி செக்டார் ஷோவிங் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க, சரியா? நம்பர் ஆஃப் மேல்ஸ் இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ? இங்கே பாருங்க, மேல்ஸோட சார்ட்டிங் இருக்கு, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் 15%. அவ்வளோதாங்க. அந்த 15 தூக்கிட்டீங்க, வாங்க ஆன்சர் சொல்கிறேன் எப்படி. ஓகே, ஸோ இப்போ 15%. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்க? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க, இதில் மொத்தம் இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 வரும். 50 + 5 + 15 + 10 + 20 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 100 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து எனக்கு எவ்வளோ? 100%. 100%ல 15% தான் எனக்கு என்ன இருக்கு? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. 100ல 15. இவ எதை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இவங்க மாத்த சொல்றது ஆங்கிளுக்கு மாத்த சொல்றாங்க. இப்போ அதே கேள்வி நான் கேட்கிறேன், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆங்கிள் எவ்வளோ? பர்சன்டேஜ்ல 100, ஆங்கிள் 360 டிகிரி தான் கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்லுவோமா? அப்போ 100க்கு 15னா 360க்கு என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும். சிம்பிள் வே. ஓகேங்களா? எனக்கு 15ங்கிறது 100க்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அவன் கேட்கறது வந்து ஆங்கிளா மாற்ற சொல்றான், 360க்கு நான் சொல்றேன். இதே டைமுக்கு மாற்ற சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், கிளாக்ல ஒரு ரொட்டேஷன்ங்கிறது என்ன? 60 மினிட்ஸ். அப்போ 60க்கு என்னன்னு நான் போடுவேன். அவன் எதுக்கு கேட்கறானோ அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளி 360 × 15 டிவைட் பை 100. ஸோ 0 கேன்சல் பண்ணிருங்க. 15 × 36. 36 × 10 எவ்வளோங்க? 360. 36 × 5 என்னங்க? 180. ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது இன்ட்டு 15க்கு. ஸோ 8, 14, 3, 4, 5, 540 வருமா? அதில் கீழே ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா 54. அப்போ 54 டிகிரி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சிம்பிள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். Okay, the total number of employee who got promoted from all the departments together was what percentage of? So இங்க இருக்கு ஆஃப். இதுக்கு முன்னாடி இருக்கிறது தனியா, திரும்ப படிக்காதீங்க, தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஓகே, விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உள்ள போயிருங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நீங்க எழுதிட்டு டயக்ராம் போய் பார்க்கலாம். ஓகே, the total number of employee who got promoted from all the departments together was. அப்போ எம்ப்ளாயியோட எல்லாரையுமே எடுக்கணும். டோட்டல் நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயி டயக்ராம் பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ ஒர்க்கிங் இன் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் டுகெதர். அப்போ மேலே இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஹூ காட் ப்ரமோட்டட். சாரிங்க, எம்ப்ளாயி ப்ரமோட்டட், ப்ரமோஷனோடது. கீழே வந்து டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயி. அவ்வளோதான். ஸோ ப்ரமோஷனில் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமாக கேட்டான்ல. ஸோ ப்ரமோஷனில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே இருக்கு பாருங்க, 1200. இதே இங்கே எவ்வளோ இருக்கிறாங்க வேலை செய்கிறவங்க? 3600. இங்கே 1200, இங்கே 3600. அப்போ ப்ரமோஷன் வந்து 1200, இங்கே 3600 இன்டூ 100 போட்டால் உங்கள் ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். இவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாமா? 1200 டிவைடட் பை 36. இதுதான் உங்களோட ஆன்சர். எங்கே 20 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் சொல்லுங்க. ரவுண்டட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ்ல தான் ஆன்சர் வரும். 36, 12, 3 times 1/3. 1/3 is nothing but 33.33% வரும். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
ஓகே. So last question என்ன கேக்குறாங்கன்னா, what is the ratio of the number of employees who got promoted from the HR department to the number of males employees in IT department? So again ratio கேக்குறாங்க இந்த இடத்துல. So first பாருங்க, the number of employees who got promoted from the HR department இது வரைக்கும் 1. அப்புறம் 2. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, the number of males employees in IT department. So first இதை பார்த்தலாமா, the number of employees who got promoted from HR department. Promotion HR departmentல பார்க்கணும். ஸோ ப்ரமோஷன் இங்கே இருக்குது, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எவ்வளோங்க 11%. அப்போ என்ன பண்ணணும், 11% ஆஃப் 1200 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 10% எவ்வளோ 120, 1% 12 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 132. தெரிஞ்சிருச்சா? அப்போ 132 தான் ஃபஸ்ட்டு. ஓகே. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் ஐடி டிபார்ட்மெண்ட். மேல் எம்ப்ளாயீஸ் இன் ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 20% மேல் எம்ப்ளாயீஸ் 2040, 10% வந்து 204, 20% வந்து அப்போது 804, 408ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா 408. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரெண்டுக்கும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். 2 டேபிள்ஸில் கூட பண்ணுங்கள், ஆனால் டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க என்ன வரும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா பாதி எடுங்க, 66 வரும். இங்கே 204 வரும். 3 டேபிளில் போகுமா, இங்கே என்ன வரும் 3 2s are 6, 3 2s are 6. இங்கே என்ன வரும் 20 வந்து 6 டைம்ஸு, அதுக்கப்புறம் 20 18 வரும் இல்லையா, 6 24 8 டைம்ஸ் வரும் 22. அதுக்கு அடுத்து முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் என்ன வரும் 11 is to 34. 11 is to 34. ஆமாம். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர் இருக்கா? எஸ். ஸோ இதுதான் ஒரு மிக்ஸ்டு பை சார்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் வெல். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நல்லா அதாவது ஒரு கொஸ்டின்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அது என்னென்னு வெளியிருந்து பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு ஆன்சர் எடுத்துலாம். அதில் இந்த ஆங்கிள் கேட்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுக்கணும். ஓகே, கிளியர். ஸோ இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்த்தலாம் மிக்ஸ்டில். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே.